சொல்லிடுவோம். 25 வயசில் இந்த சுக்கிர திசை வரும். 45 வயசு முடிவிற்குள்ள அவன் பல கோடி சம்பாரிச்சிடும். எப்படி சம்பாதிப்பாங்க? அவங்க எப்படி சம்பாதிப்பாங்கன்னா, இந்த இடத்துலையே அதுக்கு தான் சுக்கிர திசைன்னு எழுதுன, விருத்தி நாம யோகம்னு எழுதுன. ஒரு ஜாதகத்தில் சுக்கிர திசை நடக்கின்ற பொழுது அந்த திசைக்கு வேதகனாக செயல்படக்கூடியவர் யார் என்றால் சனி பகவான். யாருங்க? சுக்கிரனுக்கு வேதகனாக செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்போ சனி பகவான் கெட்டால் யோகத்தை செய்வார். அப்போ இந்த சுக்கிர திசைக்கு சனி பகவான் 8ல் மறந்தா 4ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் அள்ளி வழங்கிடுவார். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி. ஏன் சார்? ஓகே, வீடு கொடுத்தவன் அங்கே இருக்கிறான், நட்சத்திரம் கொடுத்தவன் அங்கே தான் இருக்கிறான். அது எப்படி யோகமாக மாறும்னா, விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அவயோகியாக செவ்வாய் பகவான் வருவார்.